ஹாய், நான் லோகநாதன். விஎஃப்எக்ஸ், அனிமேஷன், மோஷன் கிராஃபிக்ஸ் இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம், இந்த மூணு கான்செப்ட்டும் எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட எஃபி குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷனை இன்டெப்த்தாக கவர் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் சைன் அப் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் இது எல்லாமே வந்து டேரெக்டாக உங்களோட மெயில் ஐடிக்கே நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபில்ம் எஃபெக்ட்ஸ். விஷுவல் எஃபெக்ட்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம அனிமேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்மள இன்னும் நிறைய பேர் வந்து அனிமேஷன்னா சுட்டி டிவி, அதுக்கப்புறம் போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க் இந்த மாதிரி சேனல்ஸில் வர்றது மட்டும்தான் வந்து அனிமேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் அனிமேஷன் தான். இதை வந்து நம்ம டூன் ஆர் கார்ட்டூன் அனிமேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் செல்லுலாய்ட் ஷீட்ஸ். ஸோ அந்த ஷீட்டில் வந்து நம்மளோட கேரக்டரோட கீ போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்பிட்வீன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கீ போஸ்க்கும் செகண்ட் கீ போஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் அதை எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவல் டிரான்ஸ்பரண்ட் செல்லுலாய்ட் ஷீட்ஸில் ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த எல்லா ட்ராயிங்ஸையும் வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் கம்பைன் பண்ணி தான் வந்து நமக்கு ஒரு ஃபுல் அனிமேட்டட் மூவி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து மோஸ்ட்டாக சிஜிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனிமேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சிஜிஐங்கிறது ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜரி. அதாவது ட்ரெடிஷ்னல் அனிமேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் அதே டெக்னிக்ஸை நம்ம வந்து இப்போ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சிஜிஐ அப்படின்னு சொல்கிறோம். சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால அனிமேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகுது. எப்படின்னா ட்ரெடிஷ்னல் அனிமேஷனில் வந்து நம்ம 1 செகண்ட் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 24 ஃப்ரேம்ஸ், அதாவது 24 டிராயிங்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். பட் அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸில் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 to 8 கீ போசஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டா சாஃப்ட்வேர் வந்து இன்பிட்வீன்ஸ், அதாவது அந்த ஃபஸ்ட் கீ போஸ்க்கும் செகண்ட் கீ போஸ்க்கும் நடுவில் இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ நம்ம இன்பிட்வீன் ஃப்ரேம்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து நமக்கு இங்கே சேவ் ஆகுது. ப்ளஸ் நமக்கு தேவைப்படுற ரெசல்யூஷன்லாம் நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கவும் முடியும். ஆனால் இது எல்லாமே வந்து எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணுது, அது எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு 2D அனிமேட்டட் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஒரு 5 செகண்ட்ஸில் மூவ் ஆகி அந்த சைடு போகணும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க 2D மவுஸ் ஃபைலை வந்து நம்ம அனிமேஷன் சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு போகும்போது அங்கே வந்து நமக்கு லேயராக தான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து மவுஸை இந்த 1920 1080 ரெசல்யூஷன் இருக்க இந்த ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணனா இதில் நம்மளோட மவுஸ் வந்து எந்த குறிப்பிட்ட பிக்சல்ஸில் இருக்கோ, எக்ஸ் ஒயில் வந்து மிட் பாயிண்ட் எதுவோ அதை வந்து நமக்கு பொசிஷன் வேல்யூவாக வந்து சாஃப்ட்வேர் வந்து கால்குலேட் பண்ணிடும். ஸோ இதை வந்து பொசிஷன் அப்படிங்கிற பேராமீட்டரில் நமக்கு வந்து காட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன், ஸ்கேல், ஒப்பாசிட்டி இந்த மாதிரி நிறையா பேராமீட்டர்ஸ் ஒவ்வொரு லேயருக்கும் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனிமேஷன் பண்ணணும். ஆனால் நான் இப்போ வந்து மவுஸை அனிமேட் பண்ணுறதுக்காக லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் பண்ணனா மவுஸோட இனிஷியல் பொசிஷன் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் நான் அந்த மவுஸோட இனிஷியல் பொசிஷன் வேல்யூஸை வந்து நான் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேருக்குள்ளேயே நோட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் கீ ஃப்ரேம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மவுஸை லெஃப்ட்டில் இருக்கும்போதே அதோட பொசிஷன் வேல்யூஸ்க்கு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பொசிஷன் வேல்யூஸ் வந்து அந்த கீ ஃப்ரேமுக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். ஸோ மவுஸ் வந்து இந்த டைம் ஃப்ரேமில் இந்த பொசிஷனில் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்வேர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கீ ஃப்ரேம். ஸோ அடுத்து வந்து நம்ம மவுஸ் வந்து 0லேருந்து 5th செகண்ட் போகும்போது மவுஸும் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போகணும். அந்த மாதிரி நம்ம அனிமேட் பண்ணணும். ஸோ டைம் இண்டிகேட்டர் வந்து நான் 5th செகண்டுக்கு கரெக்டாக வந்து நகர்த்தி வச்சுட்டு மவுஸை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனுக்கும் நான் வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் கான்செப்ட் படி 2 டிராயிங்ஸ், அதாவது 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். பட் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் ஸ்டைல்லையே இந்த வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மவுஸ் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் ஆகிறது வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃப்ரேம்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு நமக்கு வந்து 24 டிராயிங்ஸ் வேணும். ஸோ நமக்கு வந்து 5 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 120 டிராயிங்ஸ் வேணும். ஸோ அதில் நம்ம வந்து 2 கீ ஃப்ரேம்ஸ், அதாவது 2 டிராயிங்ஸ் வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து 118 டிராயிங்ஸ் வந்து நமக்கு வேணும். பட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அந்த இன்பிட்வீனில் தேவைப்படுற 118 டிராயிங்ஸ் இல்லை ஃப்ரேம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நமக்காக நம்மளோட சாஃப்ட்வேரே வந்து கால்குலேட் பண்ணி க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம 2D அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 2D அனிமேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதுவே வந்து 3D அனிமேஷன் போகும்போது இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இதே அனிமேஷன் டெக்னிக்ஸ் தான் வந்து நமக்கு மோஷன் கிராஃபிக்ஸ்லையும் விஎஃப்எக்ஸ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூஸ் பண்ணுற பர்பஸ் மட்டும்தான் வேறு. விஷுவல் எஃபெக்ட்ஸ்னால் நம்ம ஷூட் பண்ணுற ரியல் லைஃப் வீடியோஸ், அதாவது இந்த மாதிரி வீடியோஸில் வந்து நம்ம 3D எலமெண்ட்ஸ், கேரக்டர்ஸ், 3D ரோபோட்ஸ், ஸ்பேஸ் ஷிப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து 3D எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வரது தான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்.
ஸோ இது வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்மளோட வீடியோவை மோஷன் ட்ராக்கிங் யூஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து 3D எலமெண்ட்ஸை டேரெக்டாக நம்மளோட வீடியோஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து முதல்ல ஃபிலிம்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வர நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆன்லைன் மீடியா இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மோஷன் கிராஃபிக்ஸும் அதே மாதிரி தான். பட் இது வந்து கொஞ்சம் டிசைன் அண்ட் டைப்போகிராஃபி ஓரியன்டாக இருக்கும். அதாவது டெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் தான். இது வந்து எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அனிமேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைனர் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவும் வந்து மோஷன் கிராஃபிக்ஸோட ஒரு டைப் தான். ஸோ நம்ம வந்து மூவிஸில் பார்க்குற ஃபியூச்சரிஸ்டிக் யூஐ ஸ்க்ரீன் அனிமேஷன்ஸ், அதாவது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து யூஐ ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து பாப்பப் ஆகுறது, ஸோ அதில் வர அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து மூவிஸோட டைட்டில் சீக்வன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எஜுகேஷனல் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு அனிமேஷன், மோஷன் கிராஃபிக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் இந்த மூணுக்கும் வந்து என்ன வித்தியாசம், இந்த மூணு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய விஎஃப்எக்ஸ் அண்ட் அனிமேஷன் ரிலேட்டட் கான்செப்ட் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்மளோட FB குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ஃபில்மி எஃபெக்ட்ஸ்.